வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய மனித வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறோம். குடும்பத்தினாலே, வேலை செய்கிற இடங்களிலே, உறவுகளிலே, ஏன் இயற்கையினுடைய மாற்றங்களினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பல சம்பவங்களை கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையிலே நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனிதர்களாகிய நாம் சோர்ந்து போகிறோம். சோர்வுக்கு பல காரணங்கள் வருகிறது. அதிக வேலை செய்தால் சரீரத்திலே சோர்வு வருகிறது. நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் ஏதாவது ஜெபித்து பதில் வரவில்லை என்றால் அதிலும் நமக்கு சோர்வு வருகிறது. அருமையானவர்களே, ஆன்மீகத்திலே நாம் முன்னேற விரும்புகிறோம். ஆனால் அங்கே நம்மால் முன்னேற விடாதபடி பல தடைகள் வரும்போது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் வேதாமத்தை நான் வாசித்த பொழுது அநேக தடவைகள் சோர்ந்து போகாதே என்கிற ஒரு வாக்கியத்தை நான் வாசித்தேன். சோர்ந்து போகிற உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை அருமருந்தாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, சோர்வு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே டிப்ரெஷன், மன அழுத்தம் வந்து விடுகிறது. அதே சமயத்தில் தோல்விகள் வந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு வேதாமத்திலே நம்முடைய ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகாதே. அநேக சமயங்களிலே மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போகாதே என்று நாம் சொன்னாலும் கூட நாமும் கூட சோர்ந்து விடுகிறோம். வேதாமத்திலே ஆண்டவருடைய வசனம் சோர்ந்து போகாதே என்று அடிக்கடி வருகிறது. ஒரு சில இடத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன். லூக்கா 18:1 ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, ஜெபத்திலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என்று வேதவசனம் வருகிறது. அப்படியான அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கும் பொழுது உடனுக்குடன் பதில் வந்தால் நாம் உற்சாகமடைகிறோம். நாம் கேட்ட பதில்கள் வந்தால் ஆனந்தம் அடைகிறோம். நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய வாஞ்சைகள் நிறைவேறினால் உடனே நாம் துதித்து களி கூறுகிறோம். ஆனால் ஜெபத்துக்கு தடை வரும்போது நாம் சோர்ந்து விடுகிறோம். ஜெபத்துக்கு 3 விதமான பதில்கள். ஆம் என்பது ஒரு பதில், இல்லை என்பது ஒரு பதில், பொறுத்திரு என்பது ஒரு பதில். உண்மையான ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் எந்த பதிலை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வான். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஓமையை சொன்னார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்திலே சோர்ந்து போனீர்களா? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டீர்களா? ஜெபிக்காதவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள், நான் ஜெபித்ததுனாலே என்ன லாபம் என்று உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் புருவத்தை உயர்த்தி வியப்பாய் கேட்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை ஆண்டுகள் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து வருகிறேன். ஏராளமான காரியங்கள் வந்தாலும் நான் என் வாழ்க்கையிலே ஜெபத்திலே சோர்ந்து போவதில்லை. ஜெபம் என்பது நாம் விடுகிற சுவாசத்துக்கு ஒத்து போகலாம். நீங்கள் தொடர்ந்து பாட முடியாது, தொடர்ந்து நீங்கள் ஒருவேளை தொலைக்காட்சியை பார்க்க முடியாது, தொடர்ந்து உங்களால் ஆகாரம் உண்ண முடியாது, தொடர்ந்து உங்களால் நடனம் ஆட முடியாது, ஏன் தொடர்ந்து கூட உங்களால் தூங்க முடியாது. அப்படியான அருமையானுள்ளே நாம் தொடர்ந்து ஒரே ஒரு காரியத்தை நாம் மனித வாழ்க்கையிலே செய்கிறோம். அது என்னவென்றால் சுவாசம். அப்படியான சுவாசம்தான் இடைவிடாமல் பண்ணுகிறோம். பேசினாலோ தூங்கினாலோ நடந்தாலோ சுவாசம் பண்ணுகிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வகையான சோர்வு வந்தாலும் கலங்காதிருங்கள். ஜெபத்திலே சோர்வடையாமல் ஜெபியுங்கள். ஜெபம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்த ஒரு மாபெரும் ஆயுதம். ஜெபம் உனக்காக வாசலை திறக்கும். ஜெபம் உன்னையே மாற்றி வைக்கும். ஜெபமானது எல்லாருடைய கண்களிலும் உனக்கு தயவிடைக்க வைக்கும். ஆகவே முதலாவது ஜெபத்தில் சோர்ந்து போக வேண்டாம். இன்னொன்றிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எபிரேய நிருபத்திலே 12 5 வருகிறது. கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் போது சோர்ந்து போகாதே. சிட்சை என்கிற வார்த்தை பழையகால தமிழ் வார்த்தை. அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளை தவறு செய்தால்
அவன் கண்டிக்கிற அல்லது தண்டிக்கிற நிலைதான் சிக்ஷை என்று பொருளாகும். ஒரு காவல்துறை அதிகாரி கைதியை அடிக்கிற அடியின் விதம் வேறு. ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அடிக்கிற விதம் வேறு. இந்த தகப்பன் கொடுக்கிற தண்டனை தான் ஆண்டவருடைய வசன சிக்ஷை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஏன் சிக்ஷிக்கிறார்? நீங்கள் தவறு செய்யும் போது நம்மை சீர்திருத்த சிக்ஷிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை சிக்ஷிக்கிறார். அவர் நம்மை சிக்ஷிக்கிறார் என்றால் நம்மை சரி பண்ண முயலுகிறார். நீ நல்ல பாதையிலே போகும்பொழுது அவர் சிக்ஷிப்பதில்லை. பாதை விட்டு விலகும் பொழுது அவர் நம்மை சிக்ஷிக்கிறவராக காணப்படுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்நாட்களிலே ஆண்டவர் என்னை சிக்ஷிக்கும் பொழுது, உங்களை என்னை சிக்ஷிக்கும் போது சோர்ந்து போகாதீர்கள். அவர் ஏன் சிக்ஷிக்கிறார்? சிக்ஷையின் மூலமாக உங்களை பூரணப்படுத்துகிறார், உங்களை உருவாக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய தீமைகள் அல்லது தீய காரியங்களை அகற்றுகிறார். ஆண்டவர் சிக்ஷியாத மனிதன் உண்டோ? தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ என்று எபிரேய நிருபத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்கும் போது தயவுசெய்து சோர்ந்து போக வேண்டாம். ஏதோ ஒரு நன்மைக்காக சிக்ஷிக்கிறார். அவர் விரும்புகிற பாதைக்கு நம்மை கடந்து வர வேண்டும். நம்மை சுத்திகரிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். முதலாவதாக நான் சொன்னேன், ஜெபத்திலே சோர்ந்து போகாதிருங்கள். இரண்டாவதாக, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது சோர்ந்து போ. மூன்றாவதாக, கலாத்திய நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 9 வருகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம். வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு மனிதன் நன்மை செய்யும் போது அவனுக்கு எதிர்ப்புகள் வரும். அவனை மக்கள் பகிடி செய்வார்கள், அவனை பழிவாங்க முற்படுவார்கள். ஆனால் நன்மை செய்யும் பொழுது அநேக பாடுகள் வரும். சில காரியங்களிலே பிணைப்படக்கூடிய நிலை ஏற்படும். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது நம்ம சோறு வருகிறது. ஏன் நாம் நன்மை செய்ய வேண்டும்? நன்மை செய்வதனால் தானே இவ்வளவு பாடுகள், பிரச்சனை வருகிறது. நன்மை செய்யாமல் விட்டு விடுவோம் என்று எண்ணி விடுகிறோம். ஆனால் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு தீமை செய்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் மனிதர்கள் நன்மைக்கு நன்மை செய்வார்கள். 2வது வகை மக்கள் நன்மைக்கு தீமை செய்வார்கள். 3வது ரக மக்கள் தீமைக்கு நன்மை செய்வார்கள். இந்த 3 ரக மக்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்து வருகிறோம். நன்மைக்கு நன்மை எப்படி செய்வார்கள்? உங்கள் திருமணத்திற்கு ஒருவர் வந்தால் அவர்கள் வீட்டு திருமணத்துக்கு நீங்கள் செல்வீர்கள். உங்கள் வீட்டிலே ஒருவர் மடிந்து போனால், ஒருவர் விசாரிக்க வந்தால், அவர்கள் வீடுகளிலே ஒருவர் மடிந்தால் நீங்கள் விசாரிக்க செல்வீர்கள். அப்படியானால் இது நன்மைக்கு நன்மை செய்வது. ஆனால் தீமைக்கு நன்மை செய்வது என்பது தெய்வத்தின் பிள்ளைகளுடைய சுவாபம். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சொன்ன போதனையை நான் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களை நிந்தித்தவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, தீமைக்கு யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் தெய்வத்தின் பிள்ளைகள். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், நன்மைக்கு தீமை செய்வார்கள். யாரெல்லாம் தனக்கு நன்மை செய்தார்களோ அந்த நன்மையை மறந்து தீமை செய்வார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மக்கள்? சிந்தித்து பாருங்கள். நன்மைக்கு நன்மை செய்கிறீர்களா? அல்லது நன்மைக்கு தீமை செய்கிறீர்களா? அல்லது தீமை செய்த மக்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறீர்களா? இதை நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே 9 அவர் சொல்கிறார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். நீங்கள் நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பீர்கள். நீங்கள் தீமையை விதைத்தால் தீமையை அறுக்கிறவர்களாய் மாறுவோம். அப்படியானால் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே 3 விதத்திலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்திலே பல்வேறு காரணங்களிலே நீங்கள் சோர்ந்து முடங்கி
ஒருவேளை வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்து ஒருவேளை அநேக தவறான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன் 2 கரங்களை நீட்டி உங்களை அன்போடு அழைக்கிறார். வாருங்கள், அவர் சோர்ந்து போகாதிருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறார். சோர்விலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழி அவர் தருவார். பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியா என்பவன் சோர்ந்து போனான். அவன் சோர்வை மாற்றி அவனை புதுப்பித்து வல்லமை நிறைந்த மனிதனாக மாற்றினார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், இன்று ஜீவிக்கிறார். இந்த செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, கலங்காதிருங்கள். ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அவை மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், ஜெபத்திலே சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களை சிட்சிப்பார் என்றால் அவர் தகப்பன் என்கிற முறையில் சிட்சிப்பதினாலே சோர்ந்து போகாதிருங்கள். 3ஆவதாக, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார்.